புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் பலவிதமான தீர்வுகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடரில் நாம் பார்க்க இருப்பது ஆகாஷ் முத்ரா. ஆகாஷ் முத்ரை என்பது நமக்கு பலவிதமான உபயோகங்களை தரக்கூடிய எளிமையான ஒரு முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்வது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையினால் என்ன பலன்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். முத்திரைகளை பயன்படுத்துவதன் மூலமாக கால்சியம் குறைபாடு என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளின் பலகீனத்தை சரி செய்ய முடியும். அதே மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா கண் துடிக்கும், கால் விரல்கள் இழுக்கும், இந்த கரண்டை பிடிக்கிறதுலாம் சொல்லுவாங்க, கால் விரல்கள் இழுக்கிறது, அதே மாதிரி தசைகள் அங்கங்கே துடிக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் இருக்கும். எந்த விதமான அசௌரியங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் கண் துடிக்கிறது, சதை ஆடுறது, கால் விரல்கள் இழுப்பது, கொஞ்சம் சோர்வாக இருப்பது, இந்த மாதிரி எந்த விதமான தீர்வுகளுக்கும் நாம் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். இந்த முத்திரைக்கு பெயர் ஆகாஷ் முத்திரை என்று சொல்வோம். ஆகாஷ் முத்ரா எப்படி செய்வது பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலை மட்டும் அப்படியே மடித்து நுனியை தொட்டு பெருவிரல் நுனியோடு அப்படி தொட வேண்டும். மீதி 3 விரல்களும் நீட்டியிருக்க வேண்டும். ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கவனிங்க. நடுவிரலினுடைய நுனியை பெருவிரலின் நுனியால் தொட்டு மற்ற 3 விரல்களையும் நீட்ட வேண்டும். இந்த மாதிரி செய்வதற்கு பெயர் ஆகாஷ் முத்ரை என்று பெயர். 2 கைகளிலும் இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக நாம் நினைத்த பலன்களை எளிமையாக அடைய முடியும். எப்படி செய்கிறதுன்னு மீண்டும் ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலினுடைய நுனியை பெருவிரலின் நுனியால் தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். மற்ற 3 விரல்களையும் நீட்டி இருக்க வேண்டும். இந்த முத்திரை சரியாக தான் செய்கிறோமான்றது நமக்கு எப்படி தெரியும்? சரியாக நாம் செய்தால் 2 நிமிடம் முடிவதற்குள்ளாகவே அந்த பெருவிரல் தொடும் இடத்தில் ஒரு துடிப்பை நாம் உணர வேண்டும். இந்த ஆகாஷ் முத்ரா செய்வதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களிலும் ஆண்களுக்கு கொஞ்சம் வயதான காலங்களிலும், இப்போல்லாம் வயதான என்று சொல்ல முடியாது, சிறு வயது பிள்ளைங்களுக்கே பார்த்திங்கன்னா கால் விரல்கள் மட்டும் அப்படியே இழுத்து கொண்டு நீட்டி கொண்டு இருக்கும். கரண்டை பிடிப்பது என்று சொல்லுவார்கள். அடிக்கடி சோர்வாக கண்கள் துடித்து கொண்டு இருக்கும். இப்போல்லாம் வலது கண் துடித்தா நல்லது, இடது கண் துடித்தா பணம் வரும் அப்படின்ற மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் கூட நிறைய நம்ம வளர்த்து வச்சுருக்கிறோம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கண்ணெல்லாம் துடிக்குது அப்படின்னா நமக்கு உடம்புல கால்சியம் குறைபாடு அப்படின்னு அர்த்தம். அதை உடனடியாக சரி செய்வதற்கு உடனே உங்கள் கையில் நீங்கள் இந்த முத்திரையை வச்சுக்கணும். இந்த முத்திரைக்கு பேர் ஆகாஷ் முத்திரை. சரி, இந்த முத்திரை எவ்வளவு நேரம் செய்யலாம்? குறைந்தது 10 நிமிஷம். ஆனால் முத்திரை வச்ச 2 நிமிடத்திலேயே நமக்கு பலன் தெரியும். இந்த பலன்கள் தெரிந்த உடனே முத்திரை நிறுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10 நிமிஷத்து வரைக்கும் இந்த முத்திரையை வச்சுக்கலாம். ஒரு 7 நாள் அல்லது 21 நாள் விடாமல் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி நரம்பு இழுவை, கால்சியம் குறைபாடு, எலும்புகளில் பலவீனம், நடையில் தளர்ச்சி போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. சில சமயம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறின உடனே வாந்தி வர மாதிரி இருக்கும். மலை பயணம் என்பது பலருக்கு ரொம்ப மலைப்பான பயணமாக மாறிவிடக்கூடிய அனுபவமெல்லாம் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி உக்காந்த உடனே கொஞ்ச நேரம் அந்த முத்திரையை வச்சுட்டிங்கன்னா வாந்தி எடுக்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிடும். ஏன், நிறைய பேருக்கு வாந்தி வரவே வராது. இப்போ இந்த முத்திரையினுடைய பலன்கள் எலும்புகளில் பலகீனத்தை சரி செய்யும். கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அசௌரியத்தை உடனடியாக விலக்கி வைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண் துடிப்பு, கண் இமையில் ஒரு மாதிரி தொய்வு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரியாகும். கால் விரல்களில் இழுவை, தசைகளில் உடம்பில் அங்கங்கே தசைகள் துடிக்கிறது, லேசான வாந்தி, மயக்கம், இந்த மாதிரி எந்த விதமான உபாதைகள் இருந்தாலும் இந்த முத்திரை செய்யலாம். இந்த முத்திரைக்கு பேர் ஆகாஷ் முத்திரை. இப்படி பலவிதமான முத்திரைகளை அபரிமிதமான பலன்களோடு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கவனமாக குறிப்பிடுத்து வச்சுக்கணும். இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்துவது மட்டும் நின்று விடாதீர்கள், பலருக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த மாதிரி எளிமையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத அனைவரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் பழைய தகவல்கள் என்ற மூட நம்பிக்கைகள் மறைக்கப்பட்டு விஞ்ஞானம் இதில் இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும்.